Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி அமைச்சரை பொதுமக்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து குரும்பூருக்கு தினமும் 3 முறை மாநகர அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் அருகே வரண்டியவேல் ஊராட்சிக்குட்பட்ட அகோலாபுரம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய திறப்பு விழாவிற்காக மீன்வளத்துறை அமைச்சரும் திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார். அவர் துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்து ஊட்டச்சத்து உணவு புத்தகத்தை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்கள் கிராமத்திற்கு கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி அமைச்சரை சூழ்ந்தனர். மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் தூத்துக்குடி போக்குவரத்து மண்டல மேலாளரை தொடர்பு கொண்டு விரைவில் அந்த கிராமத்திற்கு பேருந்தை இயக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதன்கிழமை முதல் அகோலாபுரம் கிராமத்திற்கு பேருந்து இயங்கும் என்று மண்டல மேலாளர் உறுதியளித்தார். இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.